நமது தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கருணை கடலே கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீ ஒரு நல்ல முடிவையே இந்த முறை எடுப்பாய். 2 நாட்களுக்கு மனதில் தேவையற்ற கவலைகள் உண்டாகும். அது வந்தவாறே விலகிச் செல்லும். அதைப் பற்றி பெரியதாக யோசிக்க வேண்டாம். முன்கூட்டியே அனைத்தையும் திட்டமிட்டு செய்துவை. கடைசி நேரத்தில் எதையும் பதட்டத்தோடு செய்யாதே. சிலர் உன்னிடம் மனம் விட்டு பேசுவார்கள், அதை பொறுமையோடு கேள். நீ கேட்பதே பலருக்கு ஆறுதல், பதில் கூற வேண்டிய அவசியமில்லை. ஈசன் அருளால் என்னால் மாற்றத்திற்கான முடிவை சரியாக எடுக்க முடியும் என்று பதிவிடு. சரியாக முடிவெடுப்பாய். நேற்று உன் வாழ்வில் சிறு மாற்றத்தை நிகழ்த்தினேன், அதை உணர்ந்தாயா? சில விஷயங்களை நீ வேண்டுவாய், அது கிடைக்க சிறிது காலதாமதமாகும்போது நீயே மறந்து விடுவாய். ஆனால் உன்னுடைய எந்த சிறு வேண்டுதலையும் நான் மறக்கவில்லை. ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் நிறைவேற்றி வருகிறேன், நிறைவேற்றுவேன். மனம் தளராதே. வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினையுங்கள். அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் துணையாக இருக்கிறேன் என் பிள்ளையே. எதையோ இழந்த உணர்வு இன்று மாறும். ஒரு மனநிறைவு கிடைக்கும். மனதில் உறுத்திக்கொண்டே இருக்கும் கவலைகள் மாறும். மன நிம்மதிக்கான தேடல் அதிகரிக்கும். அதற்கான வழிகள் உருவாகும். வாழ்வில் இதுவரை இருந்து வந்த மாயத்திரைகள் விலகும். வாழ்வில் ஆசைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். இந்த ஆசைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விடுவித்துக் கொள்வதுதான் வாழ்க்கை. உன் நியாயமான ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன். ஆனாலும் ஆசைகளை குறைத்து நிம்மதியாக இருக்கப்பார். துன்ப நீக்கத்திற்கான வழி ஆசைகளை விட்டுவிடுவதால் மட்டும் ஏற்பட்டுவிடாது. சொல், செயல், சிந்தனை, இம்மூன்றிலும் உண்மை இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். உன் கர்ம வினையின் பிடி வலுவாக இருக்கும்போது நீ என்ன செய்தாலும் அது சிக்கலாக முடியும். பல நேரங்களில் நீ பொறுமையாக இருக்க உணர்த்தியும் நீ பொறுமை இழந்து நடப்பது வினைப்பயன் வலுப்பதால்தான் நடந்துள்ளது. இனி என் ஆட்டம் ஆரம்பம். உன்னை ஆட்டிப் படைத்தவர்கள் உன்னை இனிமேல் எதுவும் செய்ய முடியாமல் தவிப்பார்கள். நீ கவலைப்படாதே. இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமே. போர்க்களமான வாழ்க்கையில் பற்றி எரிந்த நெருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அணையும். எதற்கும் அடங்காமல் உன்னிடம் வம்பு செய்பவர்கள் காலத்தால் அடங்குவார்கள். தவறுகள் சிறிதாக உள்ளபோதே திருத்திக் கொள்பவர்கள் பெருந்துன்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள். என் பிள்ளையே, நீ எனக்கு தரவேண்டிய ஒன்றை மறந்துவிட்டாயா? கவலைப்படாதே. நீ மறந்தாலும் நீ பெறவேண்டியதை நிச்சயம் பெறுவாய். உன்னை பயன்படுத்திக் கொண்டவர்கள் யார் என்பதை நேற்று நீ தெரிந்து கொண்டாய். இனியாவது அவர்களிடம் கவனமாக இரு. சில நேரம் நீ கோபமாக எனக்கு எதுவும் வேண்டாம் என்கிறாய். எனவே பிரார்த்திக்கும்போது மனதை அமைதிப்படுத்தி கேட்க வேண்டியதை தெளிவாக கேள். எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று எண்ணாதே. கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயையே. அவர்கள் வினையைச் சேர்க்கிறார்கள், நீ வினையைத் தீர்க்கிறாய். வருங்காலத்தில் எதுவும் உன்னை காயப்படுத்தாதே. வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளே,